தம்பி தங்கச்சி எல்லாம் நல்லா இருக்கீங்களா? பத்திரமா இருக்கீங்களா? அப்பா அம்மா உங்களை பத்திரமா பாத்துக்கிறாங்க. குட். நல்லா சாப்பிடுறீங்க, விளையாடுறீங்க, வீட்டிலே தான் இருக்கீங்க. குட். சரி, உங்க சர்ச்சைக்கு போய் ஒரு நாள் ஆயிடுச்சு இல்ல? உங்களுக்கு வீட்டிலிருந்து நீங்க பைபிள் கதைங்க, பாட்டுங்க, வசனம் எல்லாம் கற்றுக்கிறதுக்கு போன வருஷம் நாம் எப்படி முயற்சியில் எடுத்தோமோ அதே போல இந்த வருஷம் இன்னிலிருந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடத்த போறோம். இந்த வீடியோ வழியாக நீங்க இந்த கதை, பாட்டு, வசனம், பைபிள் இருந்து எல்லாத்தையும் கற்றுக்க. எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? வெரி குட். சரி, போன வருஷம் ஆவியின் கனிகளை பத்தி கத்துக்கிட்டீங்க. ஞாபகம் இருக்கா? ஆமா, குட். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆவியின் கனிகள் எத்தனை? 9. எத்தனை நீங்க கத்துக்கிட்டீங்க. இந்த ஆண்டு நம்ம டயசஸ்ல இருந்து கொடுத்திருக்காங்கல்ல, சென்னை பேராயத்துடைய செம்பொருள், அதுல இருந்து நம்ம கத்துக்க போறோம். ஆமா, செம்பொருள் வந்து டயசஸ்க்கு கொடுத்திருக்காங்க. குட். என்ன செம்பொருள் தெரியுமா? தெரியாதுல்ல, நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. எனக்கு அடுத்தவர் யார்? Who is my neighbor? நான் ஒருவாரும் எவ்வளவு? எனக்கு அடுத்தவர் யார் என்ற தலைப்பு. ஆமா, அதனால இந்த தலைப்பு கீழே நீங்க ஜெபம், கதை, வசனம், பாட்டு, டான்ஸ், இன்னும் ஆர்ட்ஸ், டிராயிங்ஸ், இன்னும் நீங்க ஸ்கிட், இதெல்லாத்தையும் 5 days கத்துக்க போறீங்க. உங்களுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், உங்க பேரண்ட்ஸ், உங்க சபையில் இருக்கிற ஊழியர்கள், ஐயா அவங்க அம்மா அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறாங்க. நீங்க எங்கேயான ஒரு இடத்துல போய் கூட்டிட கூடாது. கும்பலா உங்க வீட்டாண்டியே உங்க பக்கத்திலேயே இருந்து சின்ன சின்ன கூட்டமா ஒரு 5 பேருக்குள்ளவே இருந்து நீங்க கத்துக்கணும். மாஸ்க் போட்டுக்கிட்டு பத்திரமா வந்து கத்துக்கணும். சரியா? ஏன்னா இப்ப வந்து கரோனா பிரச்சனை இருக்கு. குட். அப்படி இருப்பீங்கல்ல, பத்திரமா இருந்து கத்துப்பீங்கல்ல. வெரி குட். ஆமா, அதனால 5 நாள் உங்களுக்கு இன்னில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டே ஜெபத்தை குறித்து கத்துக்க போறீங்க. எதை குறித்து? பிரேயர். எப்படி பிரேயர் பண்ணணும்? யாருக்கு? நாம் டெய்லி நமக்கு பண்ணிக்கிறோம்ல. இப்போ பிறருக்காக நீங்க பிரேயர் பண்றது கத்துக்கணும். குறிப்பா கொரோனா காலத்துல நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்களுக்காக நீங்க என்ன பண்ணணும்? பிரேயர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நீங்க அம்மா அப்பா சேர்ந்து பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நீங்க கத்துக்கிறீங்க. இன்னைக்கு சிறப்பா ஆபிரகாம் தான் பைபிள்ல மிகப்பெரிய ஜெப வீரர். அவரு கதையை நீங்க கேட்க போறீங்க. அதனால ஆயத்தமா இருக்கிறீங்களா? கதை கேட்டுட்டு, வசனம் கேட்டுக்கின்னு, பாட்டு கத்துக்கின்னு, எல்லாம் ஜெபம் பண்றது கத்துக்கணும். நீங்க இன்னைக்கு ப்ரேயர் பண்றது எப்படின்னு கத்துக்கிட்டு ஒரு சின்ன வீடியோ எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அம்மாவையோ அப்பாவையோ நம்ம டீச்சரையோ ஆமா என் மனசு சொல்லுங்க. நான் பார்த்துட்டு நம்ம பாசிட்டிவ் குரூப்ல மற்ற எல்லாரும் அனுப்புறேன், எல்லாம் பார்ப்பாங்க. வெரி குட். இன்னைக்கு நீங்க எப்படி ப்ரேயர் பண்ணணும்னு கத்துக்க போறீங்க. யாருக்கு ப்ரேயர் பண்ணணும்னு கத்துக்க போறீங்க. ஆமா, எவ்வளவு நேரம் ப்ரேயர் பண்ணணும்னு கத்துக்க போறீங்க. இதெல்லாம் கத்துக்கணும். குட். வெரி குட். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு காரியத்தை கத்துக்கலாம். சரியா? நம்ம ஜெபம் பண்ணிட்டு இந்த ஆண்டுக்கான VBS காணொளி வழியாக ஸ்டார்ட் பண்ண போறோம். ஜெபம் பண்றீங்களா? கண்ணு மூடி ஜெபம் பண்ணி பார்க்கலாம். முட்டி போடுங்க, ஜெபிக்கலாம். அன்பின் கடவுளே, சர்வ வல்லவரே, எங்கள் அன்பார்ந்த பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் மீது அன்பின் கரத்தை வைத்து நீ மட்டும் ஆசீர்வதித்து வருகிறீர். நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தில் நாங்கள் இந்த ஆண்டு காணொளி வழியாகவே VBS நடத்துகின்றோம். நீர் பிள்ளைகளோடு பேசும். இந்த காணொளி வழியாக VBS நடத்துவதற்கு எங்களுக்கு உதவுகின்ற, எல்லா பணிகளையும் மேற்கொள்கின்ற அருமையான பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். குறிப்பாக அன்பு சகோதரி ஜாஸ்மின்
தெலுங்குல ஆயத்தப்படுத்துகின்ற ரசி வெண்ணிலவு காட்சி. நீரே உமது ஞானத்தால் பிள்ளைகள் நிரப்பும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக நாம் வேண்டுகின்றோம். இதில் பங்கு பெறுகின்ற ஒவ்வொரு சிறு பிள்ளையும் வாலிப பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிறாக, பெற்றோரையும் ஆசீர்வதிக்கிறாக, இப்படி ஞானத்தால் நிரப்புகிறாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. Good. Praise the Lord, குட்டீஸ். எல்லோரும் நலமா இருக்கீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால இந்த கொரோனா காலகட்டத்துல கூட நீங்க ரொம்ப சேஃபா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். உங்களை மறுபடியும் இந்த 2021ஆம் ஆண்டின் ஆன்லைன் VBS மூலமா திருப்பி சந்தித்ததுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. லாஸ்ட் இயர் போலவே இந்த வருஷமும் 5 நாளும் நம்ம VBSல ஒரு சூப்பரான தீமை பேஸ் பண்ணி நிறைய நல்ல விஷயங்கள் கத்துக்க போறோம். ஓகே, இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. நான் சொல்லிடுறேன். இந்த வருஷத்துக்கான தீம் எனக்கு அடுத்தவர் யார்? Who is my neighbor? சொல்லுங்களா? லூக்கா 10ஆம் அதிகாரத்துல ஒரு நியாய சாஸ்திரி ஏசப்பாவை பார்த்து எனக்கு அடுத்தவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அப்போ ஏசப்பா அவருக்கு ஒரு அழகான எக்ஸாம்பிள் கதை மூலமா புரிய வைக்கிறார். அந்த கதை நீங்க லாஸ்ட் இயர் VBSலயும் கத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த கதை என்னன்னா குட் சாமரிட்டன், நல்ல சமாரியன் கதை. ஞாபகம் வந்துருச்சா? அதே கதை தான். ஒரு மனுஷன் தன் பிரயாணத்துல தனியா போயிட்டு இருக்கும் பொழுது அவரை திடீர்னு நடுவுல சில திருடர்கள் மடக்கி அடிச்சு உதச்சி அவரை காயப்படுத்தி அவர்கிட்ட இருக்கிறதான எல்லா பொருள்களையும் எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. ஆனா அவர் அங்கேயே குற்றயுமா கொலையுமா கடந்தாரு. அப்போ அந்த வழியா ஒரு ஆசாரியனும் லேவியனும் போகும் பொழுது அவங்க யாருமே அவருக்கு ஹெல்ப் பண்ணல. அதுக்கப்புறமா சமாரியா இனத்தை சேர்ந்த ஒரு தாழ்த்தப்பட்ட மனுஷர் அந்த வழியா போகும் பொழுது அவரை பார்த்து அவர் மேல இறக்கப்பட்டு அவரை தூக்கி அவருடைய கழுதை மேல வச்சு சத்திரத்துக்கு கொண்டு போய் சேர்த்து அவருடைய காயங்களுக்கெல்லாம் எண்ணெய் பூசி அவர் சரியாகிற வரைக்கும் அந்த இடத்திலேயே அவர் பார்த்துக்க சொல்லி அதுக்கான தேவையான பணத்தையும் கொடுத்து அவரை பார்த்துக்கிட்டார். இந்த கதை மூலமா அந்த அடிப்பட்ட மனுஷனுக்கு நெய்பர் யாரு? அந்த நல்ல சமாரியர் தான் அந்த அடிப்பட்ட மனுஷனுக்கு அடுத்தவர். இந்த உலகத்துல நாம ஜாதி, மதம், இனம், நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய மொழி, நம்மளுடைய நிறத்தினால கூட இந்த உலகத்துல நம்ம வேறுபட்டு இருக்கிறோம். நாமளும் நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், இல்ல தெரியாதவங்களா இருக்கலாம், இல்ல பக்கத்துல இருக்கிறவங்களா இருக்கலாம், அவங்க ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், இல்ல பெரிய அதிகாரியா இருக்கலாம், இல்ல அவங்க ஒண்ணுமே இல்லாத சாதாரண மனுஷனா கூட இந்த உலகத்துல இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு ஒரு கஷ்டம் நேரிடும் போதோ நாம அவர்களுக்கு பக்கத்துல இருந்து கண்டும் காணாம இருந்தோம்னா அதுதான் மிகப்பெரிய தப்பு. நாமளும் அந்த நல்ல சமாரியர் போல உதவி தேவையானவர்களுக்கு எந்த ஒரு வேறுபாடும் எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காம அவங்க எந்த நிலைமையில இருந்தாலும் நாமளால முடிஞ்ச உதவியை செஞ்சு அவங்கள கை தூக்கி விடணும். இதுதான் இந்த தீம்ல நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம். ஓகே குட்டீஸ், இந்த 5 நாள் 5 டிஃபரெண்ட் தலைப்புகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். முதல் நாள் பற்றுறுதியானருக்கு அடுத்தவர், 2வது நாள் உறவில் அடுத்தவர், 3வது நாள் சத்தியத்தில் அடுத்தவர், 4வது நாள் சமுதாயத்தில் அடுத்தவர், 5வது நாள் அதிகாரிக்கு அடுத்தவர். இந்த 5 டாபிக்ஸ பேஸ் பண்ணி நாம இந்த 5 நாளும் 5 டிஃபரெண்ட் பைபிள் கேரக்டர்ஸ் உடைய ஸ்டோரிஸ், அப்புறம் சூப்பரான சாங்ஸும் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் கேம்ஸ் இது எல்லாமே கத்துக்க போறோம். இப்போ நாம முதல்ல இன்றைய நாளுக்கான பாடலை கத்துக்கிட்டு வரலாமா? சத்தானே குட்டி சத்தானே, நீ கண்ணு வைக்காத, நாங்க எல்லாம் உனக்கு என்று கணக்கு போடாத. குட்டி சத்தானே, நீ கண்ணு வைக்காத, நாங்க எல்லாம் உனக்கு
என்று கணக்கு போடாத. இயேசுவுக்கு எங்களைத்தான் கொடுத்து விட்டோமே, இனி வேற லெவல்ல வாழ போறோமே. இயேசுவுக்கு எங்களைத்தான் கொடுத்து விட்டோமே, இனி வேற லெவல்ல வாழ போறோமே. குட்டி சாத்தானு வாழத்தாயே மாத்துன, எங்க இயேசுவிடம் தோத்து போன. வேடன் போல நீதான் வல விரிச்ச, அதுல சிங்க குட்டி நாங்க சிக்குவதில்ல. இயேசுவுக்கு எங்களைத்தான் கொடுத்து விட்டோமே, இனி வேற லெவல்ல வாழ போறோமே. இயேசுவுக்கு எங்களைத்தான் கொடுத்து விட்டோமே, இனி வேற லெவல்ல வாழ போறோமே. குட்டி சத்தானே குட்டீஸ், எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நம்முடைய இயேசப்பாவின் கிருபையில எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு நாங்க நம்புறோம். சரி, இன்னைக்கான சாங்ஸ் நீங்க கேட்டீங்களா? நல்லா இருந்துச்சா? சரி, நாம இப்போ கதைக்கே போமா? வாங்க. ஒரு நாள் ஆபிரகாம் தன்னுடைய கூடாரத்திற்கு வெளியே உட்கார்ந்திருக்கும் பொழுது தூரத்துல 3 தேவதூதர்கள் வருவதை பார்த்தார். அவர்கள் தேவதூதர்கள் என்று அவர் அறிந்து கொண்ட பிறகு அவர்களை அழைத்து தன்னுடைய கூடாரத்தில் உட்கார வைத்து அவர்களுக்கு விருந்தும் வைத்தார். பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாயிருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த 2 புருஷர்கள் அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. அப்போ கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னாரு. அப்போ ஆபிரகாம் கடவுளை பார்த்து, துன்மார்க்கனோட நீதிமானை அழிப்பீரோ அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு பட்டணத்துக்குள்ள ஒருவேளை 50 நீதிமான்கள் இருந்தா அதற்குள்ள இருக்கும், அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் அவர்களை ரட்சிக்க மாட்டீரா அப்படின்னு தாழ்மையா கேட்டாரு. அதற்கு ஏசப்பா அவரை அந்த சோதோம் கொமோரா பட்டணத்திற்கு முன்பாக நிறுத்தி சொன்னாரு, நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். உடனே ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ நான் ஒன்றுத்துக்கும் உதவாம இருக்கிற அடியேன் ஆண்டவரை பேச துணிஞ்சிட்டேன். ஒருவேளை அங்க 50 நீதிமான்களுக்கும் கம்மியா ஒரு 45 நீதிமான்கள் இருந்தா அவங்களை அழிச்சிருவீங்களோ அப்படின்னு கேட்டாரு. அங்க நான் 45 நீதிமான்களையும் கண்டால் அழிப்பதில்லை அப்படின்னு கடவுள் சொன்னார். அதன் பிறகு ஆபிரகாம் கடவுளை பார்த்து மிகுந்த தாழ்மையோடு, ஆண்டவரே கொஞ்சம் கொஞ்சமா நீதிமான்களுடைய எண்ணிக்கையை கம்மி பண்ணி கடைசியா, கடவுளே நான் ஒரு விஷயம் மாத்திரம் கடைசியா கேட்டுக்கிறேன், அங்க 10 நீதிமான்கள் இருந்தாலும் அழிச்சிடுவீங்களான்னு கேட்டாரு. அதற்கு ஏசப்பா, அங்க நான் ஒருவேளை 10 நீதிமான்களை பார்த்தா நான் அதை அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு அவரும் போயிட்டாரு. அதன் பிறகு சோதோம் குமாரவில் இருக்கிற லோத்துவின் குடும்பத்தை கடவுள் காப்பாத்துறாரு. அந்த ஊர் அழியும் பொழுது திரும்பி பார்க்க கூடாது என்று சொன்னாலும் அவர் சொல்லுக்கு மறுத்து லோத்தின் மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணானாள். பிறகு லோத்துவும் தன்னுடைய 2 மகள்களும் மாத்திரம் அந்த சோதோமை விட்டு தப்பித்து உயிர் பிழைத்து கொண்டனர். ஹாய் குட்டீஸ், வெல்கம் பேக். இந்த முதல் நாள் தலைப்பான பற்றுறுதியானவருக்கு அடுத்தவர் டாபிக்க பேஸ் பண்ண அந்த கதையை பார்த்தீங்களா? கதையில வர மாதிரி ஆபிரகாம்
தன்னுடைய சொந்த அண்ணன் மகன் லோத்து அந்த சோதோம் கோமோரா பட்டணத்துல இருந்தாலும் அவருக்காக மட்டும் பரிந்து பேசாம அதுல இருக்கிற மற்ற நீதிமான்கள் யாராவது இருக்க மாட்டாங்களா, அவர்களையும் காப்பாற்றணும்னு நினைச்சு கடவுள்கிட்ட அவருக்காகவும் வேண்டுதல் செய்யற. அது போலதான் சொல்லுங்களா, நாமும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஈவன் அவங்க நம்ம எனிமீஸாவும் இருந்தாலும் சரி, இல்ல தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ அவங்க கஷ்டத்துல இருக்கும் பொழுது அவர்களுக்காக நாமளும் கடவுள்கிட்ட விண்ணப்பம் செய்யணும். அவங்க எந்த ஒரு இனத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, எந்த ஒரு மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, அவர்களுக்காக நாமும் ஜெபம் செய்யணும். நாமும் அவங்களுடைய நல்லதுக்காக கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கணும். ஓகே சொல்லுங்களா, இப்போ அடுத்ததா இந்த நாளுக்கான ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் கத்துக்கலாமா? வாங்க. ஹாய் சுட்டீஸ், வெல்கம் பேக். இன்னைக்கான ஆர்ட்ஸ் கத்துக்கிட்டீங்களா? சரி, நாம இப்போ கேம்ஸ் விளையாடலாமா? ஓகே, இட்ஸ் பசில் டைம். கேம்ஸ் விளையாடி முடிச்சிட்டீங்களா? ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்களா? சூப்பர். சரி, இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்ட சாங்ஸ், ஆர்ட்ஸ், கேம்ஸ் எல்லா ஆன்சர்ஸையும் நீங்க மறக்காம நம்மளுடைய 1000 எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. சரி, நாம இப்ப மெமரி வேர்ட்ஸ் கத்துக்கலாமா? வாங்க. வாங்க பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு பாட்டு, வசனம், கதை எல்லாம் கற்றுக்கிட்டீங்களா? சரி, அதே போல் நாம் நாளைக்கும் பாட்டு, கதை, வசனங்க நாம் கற்றுக்க போகிறோம். சரி, இப்போ அடுத்ததாக நாம் இறுதி ஜெபத்துக்குள்ளே நாம் போகலாமா? ஜெபம் பண்ணலாமா? கண்ணை மூடிட்டு முழங்கால் படிட்டு நாம் கடவுளை நோக்கி பார்க்கலாம். ஜெபம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் பேராயத்தின் வழியாக, ஆண்டவரே பேராயர் வழியாக இந்த நாள் முதல் நாங்கள் இணையதளத்தின் வழியாக இந்த விடுமுறை வேதாகம பள்ளி விர்ச்சுவல் பைபிள் ஸ்டடி வழியாக நாங்கள் பாடங்களை கற்றுக்கொள்ள தந்த வாய்ப்பிற்காக உங்களுக்கு நன்றிகளை செலுத்துகின்றோம். ஆண்டவரே, பிள்ளைகள் யாவரும் இந்த கற்றுக்கொள்கின்ற பாடங்கள் அனைத்தையும்
அவர்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்தி கொள்ள கர்த்தர் நீ தாமே அவர்களுக்கு கிருபையா இருக்க வேண்டுமா என்னிடத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த விர்ச்சுவல் பைபிள் ஸ்டடியின் இணையதளத்தின் வழியாக பாடங்களை கற்றுக்கொள்கின்ற அனைத்து சிறுவர்களையும் பிள்ளைகளையும் இந்த கருத்திலே நாங்கள் தருகின்றோம். ஆண்டவரே, இதை பொறுப்பேற்று வழிநடத்துகின்ற எங்கள் குருசேகரத்தின் ஆயர் அருத்திருக்கே மேத்யூ ஐயா அவர்களையும் இந்த கரத்திலே நாங்கள் தருகின்றோம். செயலர், பொருளர், டிசி அங்கத்தினர்கள், ஊழியர்கள் மற்றும் உதவியாக இருக்கின்ற சண்டே ஸ்கூல் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களையும் இந்த கரத்திலே தருகின்றோம். அனைவரையும் நீர் பலப்படுத்தி கொள்ளும், ஆசீர்வதியும், கிருபையாயிரும். நாளைய நாளுக்கு என்ன நாங்கள் உம்மை போற்ற எங்களுக்கு கிருபையாயிரும். நீரே வழிநடத்தி கொள்ளும், பொறுப்பேற்றுக் கொள்ளும், காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கின்றோம் எங்கள் பெற்றவராம் கடவுளே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். பிள்ளைகளே, நாம இதே போல நாளைக்கு நாம சந்திக்கலாம். சரிங்களா? பாய்.